திருவள்ளுவர் சார்ந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ படிச்சிரலாம். எப்போதுமே திருக்குறள் ஆரம்பிக்கும்போது, திருக்குறள் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு உயரிய இலக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அத மனசுல வச்சு நீங்க வந்து திருக்குறள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அத 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 வந்து பாரதியார் அளவுக்கு அந்த ஒரு வியப்ப வந்து கடத்தக்கூடிய வார்த்தைகள் எனக்கு வேற எதுவுமே தோணல. அப்போ திருவள்ளுவர் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து தோன்றக்கூடியது எது அப்படின்னா, திருவள்ளுவர் அப்படின்னா, "வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு" அப்படின்னு அந்த வரிகள் தான் வள்ளுவரை போதுமான அளவு குறைந்தபட்சம் வந்து ஒரு வள்ளுவருக்கான ஒரு சிறப்பை தரக்கூடிய வரிகள். நெறைய வரிகள், நல்ல நல்ல வரிகள் நெறைய இருக்கு. பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, எல்லாருமே சொல்லியிருப்பாரு. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல இந்த முதல் வரிகள் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் எப்போதும் சொல்றது போல, பாரதியார், பாரதிதாசன் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கக்கூடிய ஏரியா. அண்ட் அது தப்பு பண்ணிறக்கூடாது. பாரதியார், பாரதிதாசன்ல யார் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. அதாவது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். இங்க தமிழ்நாடு இந்த வார்த்தை வந்ததுன்னா, அது பாரதியார் அவர்கள். சரி. அதேபோல பாருங்க, சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில்னா ஒரு 7 சீர் தான். அப்போ 7ஏ ஒரு வார்த்தை அந்த மாரி கூட வச்சுக்கோங்க. அத வச்சுக்கிட்டு ஒரு 1 1/4 அடியில உலகை வந்து அளந்துர்றாரு. இறைவனுக்கு கூட 3 அடி தேவைப்பட்டது. திருவள்ளுவருக்கு 1 1/4 அடி தான் தேவைப்பட்டது. உலகத்தை அளந்து சொல்ல அப்படின்னு சொல்றது உண்டு. அது முக்கியம். அண்ட் அதேபோல வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்னு வரிசைப்படுத்துறது. வாழும் வள்ளுவம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதுல வந்து எண்ணும், எழுத்தும் அதாவது அ எழுத்தும், எண்ணும் அப்படின்னு பொருள்படுத்தாம, எண்ணும், எழுத்தும் அப்படின்னு குறள வந்து வரிசைப்படுத்துறார். "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு" அப்படின்னு குறள். அப்போ எண் அதற்கடுத்து எழுத்து. அப்போ உலக மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே எண்கள், நம்பர்ஸ் தோன்றியிருக்கும். அதற்கப்புறம் தான் எழுத்து தோன்றியிருக்கும். அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நம்பப்படுது. அப்போ வள்ளுவர் அதை வந்து வரிசைப்படுத்தும்போது, தெளிவாக அறிவியல் பூர்வமாக வரிசைப்படுத்துறார். நெறைய அறிவியல் கூற்றுகள் இருக்கு. "சுழன்றும் ஏற்பினது உலகம்" அப்படிங்கிறார். அப்போ உலகம் சுத்துது அப்படிங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப" அப்ப எண்ணும் எழுத்தும் அப்படின்னு எண் முதல்ல தோன்றுச்சு. அதுக்கப்புறம் எழுத்து தோன்றுச்சு அப்படின்னு வரிசைப்படுத்துறார். அப்ப இது மாரி நெறைய அறிவியல் கருத்துக்கள் இதற்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.